இப்போ வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசியில் வந்து ஒரு அடை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1 கப்பு கருப்பு கவுனி அரிசி, 1 கப்பு வந்து ஆர்டினரி இட்லி அரிசி. அது வந்து ஒரு 2 சேரு ஊறி போட்டதுனால அது ஒயிட் கலர், அந்த இட்லி அரிசியும் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. நல்லா ஆனால் ஒரு 10 மணி நேரம் இந்த கருப்பு கவுனி அரிசி ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அரைப்படும். அதுக்கப்புறம் வந்து 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி இல்லை 2 கைப்பிடி அளவு கொஞ்சம் காராமணியும் கொஞ்சம் பச்சை பயிரும் ஊற போட்டிருக்கேன். இது இருக்கிறதுனால சாப்பிட்டு கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் வந்து உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து அடைக்கி அரைச்சி எடுக்கலாம். முதல்ல அரிசியை கொஞ்சம் நல்லா அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு அப்புறம் இந்த பயிரை போட்டு ஒரு 2 சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பை போட்டு எடுத்துடலாம். உப்பு காரத்துக்கு நான் என்னங்கிறத காமிக்கிறேன். நல்லா வந்து ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு 9 காஞ்ச மிளகாய், 2 இன்ச்சு வந்து இஞ்சி, இதை தோல் எடுத்துகிட்டு சேர்ப்பேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி வாசனையாக அடை. இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் போட்டுடலாம். உப்பு நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு கல் உப்பு எடுத்துருக்கேன். இதை நான் வந்து மிக்சியில் தனியாக அரைக்க போகிறேன். ஏன்னா இதெல்லாம் நான் கிரைண்டரில் போட போகிறேன். இதை மாத்திரம் கொஞ்சம் மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துட்டுறலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து பார்ப்போம். மாவு அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கருப்பு கவுனி அரிசி போட்டதுனால கலர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. கொஞ்சம் வேணால் மஞ்சப்பொடி நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கருப்பு கவுனி அரிசியில் அடை மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இன்னொரு நாள் இந்த அடை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான வந்து அடை ரெசிபி போட்டிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.